ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் விருந்து. நாம் இன்றைக்கி பால் சுறா கருவாடு வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. தாய்மார்கள் பால் சுறா கருவாடு சாப்பிட்டிங்கன்னா தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் பால் சுறா கருவாடை எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு 4-5 டைம் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க மண் தூசியெலாம் போகும். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லி இலை, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் இதில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க பால் சுறா கருவாடை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சுண்டுற வரையிலும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரையிலும் கொதிக்கட்டும். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. மேலே மல்லி இலையை தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோம்னா நமக்கு பால் சுறா கருவாடு ரெடி ஆயிரும். சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தாய்மார்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா பால் அதிகமாக சுரக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் பால் சுறா கருவாடு வறுவல் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.